ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளாகச்சிலேருந்து தான் பேசுகிறேன். என்னடா புதுசாக இருக்கேன்னு பார்க்காருங்க. இதுவும் எங்கள் வீட்டு தான். இது வந்து மாடியில் இருக்கிற ஒரு போர்ஷன்னு. இது வந்து 2 வீட்டு பேச்சுலர்ஸ்க்கு. ஒரே ஒருத்தர் தான் அவர் யூஸ் பண்ணியிருந்தார். சரி, இப்போது காலி பண்ணிட்டாரு. சரி, வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. இந்த சிங்க் பாருங்கள், இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதனால் அர்பன் க்ளீன் கூப்பிட்ருக்கோம். அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான், சரி சிங்கிள் ரூம் தான். அதனால் பேச்சுலருக்கு விட்டோம். அப்படியே வந்து டாய்லெட் பாத்ரூம் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் பாத்ரூம் எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து நம்மளால் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். சரி, ரெண்டுக்கு இருக்கிறவங்க பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆள் வச்சு கூப்பிட்டா தான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் ஆளே வச்சுட்டோம். ஃபுல்லாக தேய்க்கவே இல்லை, வாஷ் பண்ணவே இல்லை போல் இருக்குது. அப்படியே ரொம்ப கரையாக இருக்குது. பார்க்கலாம் அவங்க எப்படி பண்ணி தராங்கன்னு. டாய்லெட்டு டைல்ஸ் கரையே இல்லை, ஃபுல்லுமே கரையாக தான் இருக்குது. பார்க்கலாம். சிங்கை க்ளீன் பண்ணியாச்சு. இந்த அர்பனை கூப்பிட்டு க்ளீன் பண்ணதுக்கே இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சிருக்கு பாருங்கள். கீழே பாருங்கள், கீழே அவ்வளோ க்ளீனாக வந்து போல் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் போயிருந்துருக்கோம். இவ்வளோ அர்பனை கூப்பிட்டு க்ளீன் பண்ணதுக்கே கிளியராக போல் அப்படின்னா பாருங்கள் நம்ம எப்படி க்ளீன் பண்ண முடியும். பேச்சுலர்ஸ்க்கு விட்டால் இதுதான் ஒரு கஷ்டம். மற்றபடி அந்த பிரச்சனையெல்லாம் அவரால் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருப்பார். இந்த ரெகுலராக க்ளீன் பண்ணியிருந்தோன்னா இவ்வளோ அழுக்கு வந்திருக்காது. பாத்ரூமுக்கு பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறாங்க. க்ளீன் பண்ணுங்க பார்க்கலாம். டைல்ஸ்லாம் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. வால்லாம் வந்து க்ளீன் ஆகலை. அது அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. பெயிண்ட் பண்ணிக்கணும். உப்பு தண்ணி வேறு நம்மளுது. அதனால வால்லாம் பண்ணல, பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணி முடிஞ்சு பார்க்கலாம். டைல்ஸ் மட்டும் கரை ஓகே போயிடுச்சு. படாம அடிக்கணுங்களா? டாய்லெட்டும் க்ளீன் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சாச்சு. இப்போ இவருக்கு வந்து 540 ரூபா பே பண்ணி ஆப்பில் பே பண்ணி ஸ்டார் போட்டு எதனா சும்மா போடுங்க. நான் கமெண்ட் போடுறேன். 5 ஸ்டார் போட்டு சார். ஓகே போடுறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இவர் தான் க்ளீன் பண்ணாரு. சின்னப்பா பண்ணாரு, நல்லா பண்ணாரு. எங்களோட இடம் வந்து சின்ன இடம், அதனால கொஞ்சமாக பண்ணோம். நெக்ஸ்ட் கீழே பண்ணும்போது கூப்பிட்டுக்கலாம். இவரை பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம இவருக்கு வந்து கம்பெனிக்கு ஜிபே பண்ணிட்டோம்னா அந்த பணம் கம்பெனிக்கு போயிடும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் மேலே இருக்கிற ஒரே ஒரு ரூமு. அதுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது பாத்ரூம்லாம் அர்பன் வச்சு க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட் போட்டு வச்சுருக்கோம். அது வந்து இடம் வந்து சின்ன இடம்ன்றதுனால வீட்டுக்குள்ளே ஊஞ்சல் போட முடியல. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை வீட்டுக்குள்ளே ஊஞ்சல் போடணுன்னு. அந்த வசதி இல்லைன்றதுனால மாடியில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். எப்போல்லாம் நினைக்கிறாளோ அப்போல்லாம் வந்து மேலே உட்காந்து என்ஜாய் பண்ணுவாள். அதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இருக்கா பாருங்கள். மேலே இருக்கிற ஒரு ரூம் இது தான். உள்ளே போகலாம் வாங்க. ஒரே ரூமில் எப்பயாச்சும் நம்ம யூஸ் பண்ணலான்றதுக்காக ஒரு சின்ன கடப்பாக்கள் போட்டு சும்மா லைட்டாக காஃபி டீ சாப்பிட்லான்றதுக்காக மேலே ரூம் போட்டது.
இதெல்லாம் வந்து ஹர்பன் வச்சு க்ளீன் பண்ணோம். முன்னாடி நீங்கள் காமிக்கிற அந்த சிங்க் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது வாஷ் பண்ண பிறகு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. கபோர்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரே ரூம் தான். இதனோட அளவு என்னங்க? 160 ஸ்கொயர் ஃபீட். 160 ஸ்கொயர் ஃபீட்டு. மேலே வந்து லாஃப்டெல்லாம் இருக்கு. இது மட்டும்தான் சரி பண்ணணும். டோர் உடஞ்சிருக்கு. இதை சரி பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ரூம் க்ளீன் ஆச்சு. இந்த ரூம் வந்து யாருன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரெண்ட்டுக்கு விடலாம்னு நினைக்கிறோம். ஏற்கனவே பேச்சுலர் தான் வந்தார். இப்போ க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பேச்சுலருக்கு விடலாம்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.